கொடுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை காத்து காலையில எழுப்பி உண்மை துதிக்க போய் பாட அந்த சமூகத்துல நேரத்தை செலவிட கத்தர் கிருபை செய்து இப்படி குடும்பமா கூடி இப்படி சமூகத்துல கொஞ்ச நேரம் உண்மை பாட அந்த வார்த்தையை தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த அந்த பாக்கியமான நேரத்திற்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமா எங்க 2 பேரும் குடும்பத்துடைய ஆண்டவரே திருமண நாளுக்காக நாங்களுக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, எங்கெங்கோ இருந்த எங்களை நீங்க உங்க சித்தத்தின்படி இணைத்து எங்களை குடும்பமாக்கி கற்பத்தின் கனிகளை தந்து இத்தனை ஆண்டு காலம் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த புதிய ஆண்டவர் கல்யாண நாளுக்காக உங்க கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, அண்ணன் ஃபேமிலிக்கு ஆசீர்வதித்து கொடுங்கன்னு சொல்லி உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும், நீர் மாத்திரம் மொழிப்படும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு பாட போறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. தெரியும் தானே எல்லாருக்கும்? பாடலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்ச்சி தந்தீரே நன்றியே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்ச்சி தந்தீரே நன்றியா. தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதியை தாண்டினே கும்பலா. தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதியை தாண்டினே கும்பலா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் நானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் நானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா,
நன்றீரே நன்றீரையா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினே நண்பரத்தா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினே நண்பரத்தா. நன்றி நன்றியா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றியா உம்மை உயர்த்திடுவே. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஒரு பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்துக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாத்திரான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். அல்லேலூயா. இந்த கல்யாண நாள்ல கர்த்தர் நமக்குன்னு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைன்னா, நீ நீர் பாத்திரான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், இனி வறட்சி இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கதை தரப்போகிறார். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு செழிப்பை இனி இந்த நாள்ல இருந்து கதை ஸ்டார்ட் பண்றாரு. அல்லேலூயா. சில நேரங்கள்ல கடந்த ஆண்டுகள்ல கடந்த நாட்கள்ல சின்ன சின்ன தோய்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வந்திருக்கலாம், ஒரு தடுமாற்றம் வந்திருக்கலாம். இந்த கல்யாண நாள்ல கர்த்தர் அதை மாற்றி ஒரு உன்னத பலத்தை, ஒரு பரலோகத்தின் பலத்தை, ஒரு பரலோகத்தின் மகிமையை கர்த்தர் நம்ம மேல வைக்கிறார். அல்லேலூயா. ஆனா இது நடக்கணும்னா 1 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியமா. அதோட வசனம் முடியல, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில 2 விஷயத்தை மெயினா பிடிச்சுக்கணும். வேதத்தை ஆசையா பிரியமா வாசிக்கணும். என்ன செய்யணும்? அதனால தியானமா இருக்கணும், இரவு பகலும் அதுல கவனம் செலுத்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோய்வு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, வறட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை வச்சுதான் நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம், நம்முடைய சரீர சுகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. யோவான் எழுதுறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எந்த அளவுக்கு ஆத்மாவை ஆண்டவர் கூட சரியா வச்சுக்கிறோமோ அது வாழ்ந்துட்டு இருக்கோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் செழிப்புக்கும், நம்முடைய உலக பிரகாரமான செழிப்பா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பா இருக்கட்டும், வறட்சி இல்லாம வற்றாத நீரூற்ற போல நடத்துறதுக்கு வழியா தான். அல்லேலூயா. ஆனா முதல் வசனத்துபடி நம்ம இருக்க மாட்டோம், ஆண்டுடைய பிள்ளையா இருக்கனால. சங்கீதம் 1 என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பரியாசக்காரர் பாவியில் நிற்கும் வழியில என்ன செய்யாதீங்க. இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், ஏன்னா ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அதனால இது பார்த்தா இது நமக்கு பிரியம் இல்லை, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, அதுல உதறி தள்ளிடுவோம். ஆனா எப்ப தோய் ஒரு வேலைப்பட அதிகமாகும் போது பிஸியா இருந்தோம்னா செவ குறையும் பாருங்க. பிஸியா இருந்தா வேதவாசிகள் இல்லைங்களை குறையும். வேலை நிறைய இருக்குங்க, டயர்டா இருக்கு, அதனால தூங்கிட்டேன், அதனால பைபிள் வாசிக்கல அப்படின்னு சில நேரம் இருந்திருக்கோம் பாருங்க நம்ம. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும், எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு வேலைப்பட இருந்தாலும், எவ்வளவு சரீர சோர்வா இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பேன். வேத வாசிக்கிறத, வேத தியானிக்கிறத நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுவோம்னா நம்முடைய வாழ்க்கையில
இன்னிலிருந்து நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்ற போல இருக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டு கரத்துல ஒப்பு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் அண்ணன் வந்து நம்ம எல்லாரும் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடக்க இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லுவோம். எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து ஒரு செழிப்பை பார்க்கப்படுது. சில நேரங்கள்ல வறண்டு போன, பட்டு போன ஒரு நிலைமை இருந்திருக்குது. இன்னைக்கு அது மாற ஒப்பு கொடுக்கிறாங்க. உங்க வார்த்தையின்படியே கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பாயின்னு சொன்னீங்களே. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம். இதை நாங்க நம்புறோம். எங்க வாழ்க்கையில கர்த்தரை நிறைவேற்ற போகிறதுக்கா இந்த நாள்ல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை, ஒரு செழிப்பை எங்க வாழ்க்கையில கட்டளிட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உன்னத ஆசீர்வாதங்களை எங்களை நிரப்புங்க. இன்னும் ஆவிக்குரிய வெளிப்பாடு உண்டாகட்டும், ஆவிக்குரிய தரிசனம் உண்டாகட்டும், இன்னும் ஆவில எங்களை பலம் உள்ளவங்களா மாற்றணும்னு சொல்லி உங்க வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பார்க்கிறவங்க உங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்க மகிமையினால எங்களை மூடுங்க, உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க, உங்க வல்லமையினால எங்களை நிரப்புங்க, உங்க ஆவிக்குரிய வரங்களினால் எங்களை நிரப்புங்க, உங்க கனிகளினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்க எங்க போய் நின்னால் உங்க பிரசன்னத்தை சுமந்து செல்ல, எங்க போய் நின்னால் மகிமை வெளியரங்கமாக இந்த நாள் வந்து கர்த்தரை அப்படியாய் மகிமையாய் மாற்றும்படி உங்க வல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் இருந்தபடி அல்ல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத அனுபவத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு எந்த நேரத்திலும் மூடு இருக்கிற உறவை விட்டு விடாதபடி வேதத்தை ஆசையா வாசிக்க, பிரியமா வாசிக்க, இரவு பகல் இன்னும் அதை தியானம் பண்ண எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை மாற்றுகிறதற்காக நன்றி. இந்த நாள் ஒரு பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை கர்த்தர் எங்களுக்குள்ள தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்குரிய செழிப்பு, ஒரு உலக பிரகமான செழிப்பு, வறட்சி இல்லாம வற்றி போகாத ஒரு நீரூற்றா எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க உலக பிரகமான காரியங்களிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை தருகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம் மாத்திரம் மைப்படணும். தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில். இதாக அப்படியே வாங்க, அப்படி பிளஸ் பண்ணி அந்த ஜோம் பண்ணி குடிப்பாங்க. இன்றைக்கு கல்யாண நாள். யாருக்கெல்லாம்? இமானுவேல், விண்முகில், பிபியானா, ஸ்ரீகாந்த், மெர்லின், மோகனா கர்த்தர் இணைத்திருக்கிறார். எதற்கு ஆதாமை ஏவாளை கொடுத்தார் என்றால் பரிசுத்த சந்ததி உண்டாகும்படியாக. தேவன் இந்த நாளை நாம் இருவருக்கும் ஒரே நாளாக கொடுத்திருக்கிறது. அது கர்த்தருடைய திட்டம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. காலைதோறும் என் கிருபை புதிதாய் இருக்கும் என்று சொன்ன அன்பு தெய்வமே, உம்முடைய புதிய கிருபையினாலே நிறைத்து அப்பா எங்களது 9வது கல்யாண நாளையும் அப்பா 10வது கல்யாண ஆண்டையும் நீர் காண பண்ணுறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இனி வரும் காலங்களில் தேவன் எங்களை எந்த நோக்கத்துக்காக இணைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நீர் எங்களை கொண்டு நிறைவேற்றும்படியாக எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் வெவ்வேறு இடத்திலே ஊழியங்கள் செய்தாலும் அப்பா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் இந்த ஐக்கியத்திலே மரண பரியந்தமும் இருக்க என் தேவனுடைய அனுகிரகம் தாமே எங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இன்னுமாக இந்த 2025ஆம் வருடத்துக்குள்ளாக அப்பா நாங்கள் கடக்கும் போது தேவன் நீர் அநேக வெற்றிகளை நீர் தரப்போவதற்காக நன்றி தகப்பனே. ஆத்மா பாரத்தை தருவீராக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக, தேவனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக, இயேசுவை எங்கள் மூலமாக காண பண்ணும்படியாக, இயேசுவே நீரே இந்த திருமண
நாளை நீர் ஆசீர்வதிக்க பண்ணும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை தேவனுக்கு பிரியம் என்று பார்க்கிறோம் ஐயா. அப்படியாக நீர் உம்முடைய தழும்புகளினாலே ஆன கரங்களினாலே நீர் எங்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய கரங்களை பிடித்து மரண பரியந்தமும் எங்களை வழிநடத்தும்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you. God bless you.